தாய்மாரே, அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாதம் என்பதுமே நினைவுக்கு வருவது குழந்தைகள் தினமும் தீபாவளியும் தான். குழந்தைகளான நமக்கு அந்த 2 நாளும் மகிழ்ச்சியான திருநாட்கள் தான். அதுவும் இந்த வருடம் அந்த 2 தினமும் ஒரே நாளில் வருவதை நினைத்தாலே கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா என்பதை போல்தான் இருக்கு. ஆனால் கவலைக்குரிய விஷயம், நம் பள்ளியில் ஆடிப்பாடி கொண்டாட முடியவில்லையே என்பதுதான். இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்க நம் குழந்தைகள் தினம் பற்றி கொஞ்சம் பேசுவோம். 1889ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி அலகாபாத்தில் நேரு பிறந்தார். பிரதமராக இருந்தபோது நாடு முழுவதும் குழந்தைகள், இளைஞர்கள் அவர்களின் கல்வி சம்பந்தப்பட்ட பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வைத்தார். உலகிலேயே அதிக அளவிலான குழந்தைகள் கொண்ட நாடாக, முக்கிய நாடாக இந்தியா விளங்குகிறது. குழந்தைகள் மீது நேரு மீது குழந்தைகளும் அளவு கடந்த அன்பு வைத்திருந்ததால் தான் அவரது பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம். இன்று மட்டும் நம் வழக்கமாக பள்ளிக்கு சென்றிருந்தால் பல குட்டி நேருக்களை மாறுவேடத்தில் காணலாம். ஆனால் அந்த ஏக்கம் எங்களுக்கு இல்லை. காரணம், எம் வித்யாகிரி பள்ளியின் முதல்வர் ஹேமாமாலினி மேமின் அழகிய இந்த முயற்சி தான். நோய் தொற்று காலகட்டத்திலும், பள்ளி திறக்காத இந்த காலகட்டத்திலும் மாணவர்களான எங்களுக்கு ஆன்லைனில் பாடம் நடத்தி நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறார்கள். ஆசிரியர்கள் தொடர்பிலே இருந்து எங்களுக்கு அந்த இயக்கம் வரவிடாமல் தடுப்பு சுவர் கட்டிவிட்டார்கள். நாங்கள் பள்ளி படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவது தவிர சிலம்பு கலை, எம் வித்யாகிரி பள்ளி கவிஞர் ஜெயகொண்டான் ஆசிரியர் நடத்திய வள்ளுவர் பேரவையில் பூதக்கண்ணாடி மாத இதழ், நூலோடு உறவாடு என்ற தமிழ் வகுப்பில் பயின்று பல்வேறு பரிசுகளும் பெற்றிருக்கோம். காரணம், நம் ஆசிரியர்கள் கொடுக்கும் ஊக்கமும் உற்சாகமுமே. குழந்தைகள் தினம் கொண்டாடுகிறவர்களே, தினத்தை விட்டுவிட்டு எப்பொழுது குழந்தைகளை கொண்டாட போகிறீர்கள் என்று ஒரு புது கவிஞர் கேட்டார். அந்த கவிஞர் நம் வித்யாகிரி பள்ளிக்கு போய் பார்த்திருந்தால் இப்படி சொல்லியிருக்க மாட்டார். மாறாக, நம் பள்ளியில் தினத்திற்காக குழந்தைகளை தயார்படுத்தவில்லை, மாறாக குழந்தைகளுக்காக தான் தினங்களை தயார்படுத்துகிறோம் என்று கூறியிருப்பார். மாணவர்களின் விருப்பம் அறிந்து, கன அறிந்து அவர்களுக்கேற்ற பாதை அமைத்து தருவதில் நம் வித்யாகிரி பள்ளி ஆசிரியர்களை மிஞ்ச முடியாது. குழந்தைகள் தினத்தை மட்டும் விடாமல் பல்வேறு நிகழ்ச்சிகளை இணைய வழியில் நடத்தி வரும் எம் வித்யாகிரி பள்ளிக்கு மிகப்பெரிய நன்றியை உரித்தாக்குகிறேன். விரைவில் இந்த சங்கடமான சூழ்நிலை தீர்ந்து நம் பழைய வாழ்வு நிலைமை திரும்பி அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுகிறேன். பொறுமையாய் கருதி என் உரையை செவி கொடுத்து கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.